வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மைவி 3 ஆர்ட்ஸ் எம்டி சக்தியண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, இப்ப அதோட நியூஸ் தான் இப்ப வெளிய வந்திருக்குது. ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, இது மைவி 3 ஆர்ட்ஸ் மெம்பருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேடான நியூஸா தான் இப்ப வெளிய வந்திருக்குது. ஸோ, அவங்க போட்ட ஜாமீன் மனுவ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இப்போ தான் பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் சேனல், மத்த சேனல் எல்லாத்துலயுமே இத பத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அத கொஞ்சம் பாருங்க. அத பத்தி அப்புறம் நம்ம டீட்டெயிலா பேசலாம். மை வி3 ஆட்ஸ் செயலி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 69 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்தன் பிரதான குற்றவாளி என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் போலீசார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ எல்லாரும் ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ, அந்த வீடியோல இருக்கிற மாரி தாங்க. ஸோ, கோர்ட்ல வந்து அவரோட பெயில கேன்சல் பண்ணிட்டாங்க. சக்தியானந்தன் போட்ட பெயில வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ, அவர் வந்து குற்றவாளி, அவர் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. 69 லட்சம் பேர வந்து ஏமாத்தியிருக்கிறாரு. ஸோ, அவருக்கு நீங்க ப ப ஜாமீன் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சார்புல பார்த்தீங்கன்னா, ஒரு வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ, அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து அவருக்கு ஜாமீன தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ரீசென்ட்டா இப்ப நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ நான் பாலிமர் நியூஸ்லயும், ஸோ மத்த நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் இத பத்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைவி3 மெம்பர்ஸ்க்கு வந்து இத நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத நான் உடனே போடுறதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ, அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஸோ இவரு இப்போ பெயில் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் மனசுலயும் அப்புறம் மைவி3 மெம்பர் மனசுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் இம்ப்ரஷன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ, உண்மையிலேயே அவர் தப்பு பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பதட்டத்திலயும், ஒரு பயத்திலயும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ, இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? எத பத்தி பேசணும்? அத பத்தி எதுவுமே தெரியல. ஸோ, எதனால அவங்க பெயில் கேன்சல் ஆச்சுன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா, அவரோட வக்கீலும் சொல்லியிருந்தாரு. எம்டி சக்தியானந்தனும் ரொம்ப நம்பிக்கையா தான் இருந்தாரு. ஸோ, இந்த பெயில்ல அவர் கண்டிப்பா வெளிய வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மனுவ கேன்சல் பண்ட்டாங்க. ஜாமீன் குடுக்கல. ஸோ, அவரு உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்கிறாரா? இல்ல என்னான்னு சொல்லிட்டும் இது மைவி3 மெம்பர் வந்து இத எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஸோ, எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாவே இருங்க. ஸோ, இத பத்தி எனக்கு முழு விவரம் தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் இத பத்தி தெளிவா போடுறேன். ஸோ, இந்த இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ, இதே மாரி வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துறேன். இதே மாரி வேற ஒரு வீடியோல நான் உங்கள அடுத்து சந்திக்கிறேன்.